அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. புகழனைத்தும் தூணின்றி வான்படைத்த தூய ரஹ்மானுக்கேயாகும். இன்னும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த பெண்மணி தன் கணவனின் திருப்தியுடன் மரணிப்பாளோ அவள் சுவனம் செல்வாள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கேட்கும்போது நபி அவர்கள், ஒரு ஆண் தன் தாயாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறான் என்று கூறினார்கள். ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறார் என கேட்டபோது ஒரு பெண் தன் கணவருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறாள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு பெண்மையின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வாக பேசியிருக்கின்றார்கள். மதினாவிலே அபூதல்ஹா என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தது. ஒரு நாள் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்திற்காக வெளியூர் செல்கிறார்கள். வியாபார விஷயமாக வெளியூர் செல்கிறார்கள். தன் மனைவியிடம் கூறிவிட்டு செல்கிறார்கள், குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்ற சமயத்திலே அந்த குழந்தை அதன் நோய் தீவிரமடைந்து அவர்கள் சென்ற சில நாட்களிலே அந்த குழந்தை மரணித்து விடுகிறது. பிறகு அவர்கள் ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். ஊருக்கு வரக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை இறந்து விடுகிறது. உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி அந்த குழந்தையை குளிப்பாட்டி அதுக்கு கவனிட்டு அந்த ஜனாசாவை வீட்டின் ஒரு பக்கமாக வைத்து விடுகிறார்கள். கணவர் வீட்டுக்கு திரும்புகிறார். கணவரை நல்ல முறையில் வரவேற்று அவருக்கு தேவையான உணவை அவர்கள் தயாரித்து அந்த உணவை பரிமாறுகிறார்கள். பிறகு தன் மகனை பற்றி அவர் விசாரிக்கிறார். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகனை பற்றி விசாரிக்கும் போது அவர் நலமாக இருக்கிறார், அமைதியாக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அந்த இறந்த செய்தியை சொல்லவில்லை. பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. நல்ல முறையில் உணவு பரிமாறுகிறார்கள். பிறகு அந்த இரவிலே இருவரும் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்கிறார்கள். பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், நமது மகன் இறந்து விட்டான், நேற்று இரவே நமது மகன் இறந்து விட்டான் என்று கூறுகிறார்கள். உடனே இந்த செய்தியை ஏன் சொல்லவில்லை என்று கேட்ட பிறகு, நீங்கள் பயணக்கலைப்புடன் வருகிறீர்கள், ஒரு துக்கமான செய்தியை நீங்கள் வந்தவுடன் ஏன் சொல்ல வேண்டும், பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று இருந்து விட்டேன் என கூறுகிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் நேற்று இரவு நடந்து கொண்டவற்றில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் வெளியூரிலிருந்து வருகிறான், தன் மகன் இருந்ததை கூட அந்த துக்க செய்தியை வந்தவுடன் சொல்ல வேண்டாம். அவர் களைப்புடன் வருகிறார். அவர் உள்ளத்தில் வந்தவுடன் ஒரு கவலையை ஏற்படுத்த வேண்டாம் என்று பணிவுடன் அந்த நல்ல முறையில் உபசரித்து அந்த பெண்மணி பிறகு அந்த விஷயத்தை சொல்கிறார் என்றால், அந்த பெண்மணி எவ்வளவு ஒரு பேணுதலுடைய பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிறகு அந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதற்கு பிறகு 9 குழந்தைகள் பிறந்ததாக சொல்கிறார்கள். 9 குழந்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, உங்களுக்கு அதிலே பரக்கத் செய்வான் என்று. அதற்கு பிறகு 9 குழந்தைகள் அவருக்கு பிறந்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி, நல்ல பெண்மணி என்பவள் அவள் தன் கணவன் திருப்தியுடன் மரணித்தால் அவள் சுவனம் செல்வாள் என்ற அழகான முறையிலே கூறினார்கள். ஆகவே நமது தீன்குல பெண்கள் அத்தகைய நபியின் பொன்னான போதனையை ஏற்று தன் வாழ்வில் கடைபிடித்து இம்மை மறுமை நலவுகளை பெற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.